ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோடய டெய்லி ரொட்டீனில் ரேண்டமாக ஒரு டே எப்படி போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எந்த ஸ்நாக்ஸ் வேணுமா சொல்லுவா? எனக்கு பிஸ்கட். இது அண்ணா ஸ்நாக்ஸ் இது போட்டு விட்டுறமா உனக்கு? வேணாம். சுண்டல் இருக்கு, வேக வச்சிருக்கு. சுண்டல் போட்டுமா? சுண்டல் மேலே இருக்கிற மூடியில் போட்டு விடு. பாக்ஸில் போட்டு விட்றேன். பாக்ஸில் பிஸ்கட் போட்டு விடு. மேலே மூடி இருக்குல்ல. ஆமாம், சாப்பிட்டு வந்துடணும். ஓகே. வேனில் பிடிச்சதான் உட்காருவேன். அப்புறம் உனக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? மண்டே. எக்ஸாமு ஆஃபலி எக்ஸாம் MONDAY மண்டே. HALF ஆஃபலி எக்ஸாம். இந்த டப்பா மட்டும் கொஞ்சம் சுண்டல் போட்டு வைக்கிறேங்க பாரு, சரியா? ரெண்டாவது டப்பா வேண்டாம், இதெல்லாம் நீ சாப்பிட்டு வரமாட்ட. அவ்வளவுதான், இந்த ஒரு வாய் மட்டும். இந்தா. நாளைக்கு பட்டி போறா? என்னன்னு சாமி கும்பிட்ட? அதுதான் என்னன்னு கும்பிட்ட? அவ்வளோதான். செத்து நீர் வச்சு விட்றேன். நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும் சாமி. முடியா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் தானே? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா உனக்கு என்ன வேணும்னா நானே சொல்லுவேன். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தீங்கன்னா வாங்கி தருவேன். சரி, பாய். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் லஞ்ச் தேவையமா செஞ்சு போயிருக்கான்னு பார்க்கலாமா? பருப்பு குழம்பு, அப்புறம் நேற்று வச்சு சாப்பாடு மீந்துருச்சு. அதனால நைட்டே புளி துவைச்சு வச்சு காலையில சாப்பாடு தாளிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இது பழைய புளி, கருப்பு புளியில செஞ்சது. அதனாலதான் இந்த டெக்ஸ்டர் வந்துச்சு. ஸ்பெஷலா தெய்வமா செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இதுவே அவன் காலையிலயும் சாப்பிட்டு லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டு போயிட்டான். இப்பெல்லாம் தெய்வமா அவனுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா கேட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா என்ன காய் செய்யுமோ அதுவே பரட்டி அவனுக்கு லஞ்சுக்கு போட்டு விட்டுருவேன். ஆனா தெய்வமா ரொம்ப செல்லம் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் முட்டை சாப்பாடு, ஒரு நாள் லெமன் சாப்பாடு, ஒரு நாள் தேங்காய் சாப்பாடு, இந்த வெரைட்டி ரைஸாவே தான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். காயை கொண்டு போறது இல்லை. அப்புறம் நாம பாவக்காய் நல்லா எண்ணெய் விட்டு சூப்பரா வதக்கியிருக்காங்க. பாவக்காய்னால எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே பிடிக்கும். பாவக்காய் செஞ்சா மட்டும்தான் எங்க வீட்டுல சீக்கிரமா முடிஞ்சிடும். மற்ற காயும் கூட அப்படியே பெண்டிங்ல மதியம் வரைக்கும் போகும். இது பாத்தீங்கன்னா காலையில ஒரு நேரத்துக்கு தான் ஒரு பாவக்காய். அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் ஒயிட் ரைஸ். இப்போ ஒயிட் ரைஸோட தான் சாப்பிடுவோம். பாவக்காய் மட்டும் இருந்தா போதும். ஒரு சரி சோறுனால கடற்கடன்னு உள்ள இறங்கிடும். அவ்வளோ பிடிக்கும் பாவக்காய் எங்களுக்கு. மற்ற காய் செஞ்சா கூட சாப்பிட அவ்வளோ கஷ்டமா இருக்கும். பாவக்காய்னா கடற்கடன்னு நேரமாவே சாப்பிட்டுருவேன். எப்போதுமே சாப்பிட்றதுக்கு 9 மணி 10 மணி பண்ணிடுவேன். ஆனால் இந்த பாவக்காய் புதுசு சாப்பாடுலாம் இருந்தா நிஷாங்குடி ஸ்கூலுக்கு அனுப்புமே சாப்பாட்டில் உட்காந்துருவேன். ஸ்நாக்ஸ் டப்பாக்கு சுண்டல் வேக வச்சேன். ஆனால் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி
ஸ்நாக்ஸ் இருந்தங்காட்டி பிஸ்கெட்டும் இது லைட்டாக சுண்டல் லைட்டாக தான் கொண்டு போயிருக்கான். அதுவும் அப்படியே ரிட்டர்ன் வர பாருங்க. ஈவினிங் நான் காட்டுறேன். பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டுவேன், இந்த சுண்டல் அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வருவான். ஹெல்த்தியாக எந்த ஸ்நாக்ஸ் போட்டு விட்டாலுமே சாப்பிடுவாங்க. சுண்டல் சரி, பட்டாணி இந்த மாதிரி ஹெல்த்தியாக இது கொடுத்து விட்டாலுமே சாப்பிடணும் கிடையாது. இதுவே பிஸ்கெட்டு, முறுக்கு, மிக்சர் இந்த மாதிரி கொடுத்துட்டா கடகடன்னு சாப்பிட்டு வந்துடுவான். ரீசெண்ட் டைமில் இந்த பூஸ்ட்டுக்கு நான் நல்லாவே அடிக்ட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் பூஸ்ட்டு அப்படின்னா எப்போச்சும் ஒரு தடவை தான் குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் மேலே எப்படி ஒரு ஈர்ப்பு வந்துச்சுன்னு தெரியல. டெய்லி குடிச்சாதான் ஒரு ஃபுல் டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. வந்தாச்சு. ஒரு பால் காய வச்சுட்டு போறப்பட மாட்டேங்கிறான். பக்கத்துலயே ஆள் இருந்துட்டே இருக்கணுங்கிறான். இப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குது பக்கத்துல யார் இருக்காங்க, ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குது. நம்ம எங்கெல்லாம் போறோமோ அப்படியே நோட்டீஸ் பண்றான். நம்ம நடந்துட்டு இருந்தா இங்க போறாங்க வராங்க அப்படிங்கறதெல்லாம் நல்லா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆள் இல்லைன்னா ரொம்ப சவுண்ட் விட ஆரம்பிச்சிடறான். ஏதோ அடி வாங்கின மாதிரி கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடறான். குட்டி தம்பி எப்போவுமே ஒரு 5 மணி போல் எழுந்திரிச்சிருவான். எழுந்திரிச்சு ஒரு 9 மணி போல் ஒரு குட்டி நேப் எடுப்பான். அந்த கேப்பில் அவனோட துணி எல்லாத்தையும் அலசிட்டு வந்துடும். அது போல் தான் இன்றைக்கும் ஒரு குட்டி நேப் எடுத்துருக்கான். அந்த கேப்பில் போய் துணி எல்லாமே துவைச்சிட்டு வந்துடுவேன். எல்லா துணியும் துவைச்சி காயும் போட்டுட்டேன். குட்டி பையனுக்கு டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் சரி டைப்பர் யூஸ் பண்ணுறதே இல்லையா, அதனால தான் இவ்வளோ துணி சேருது. ஒரு நாளைக்கு 2 தடவையாச்சும் துவைச்சிடணும், இல்லாட்டி இன்னும் நிறைய துணி சேர்ந்துடும். குட்டி பையனுக்கு லைட்டாக கோல்டு இருக்கிறங்காட்டிக்கு இன்றைக்கி குளிக்க வைக்கல, சுடுதண்ணி மட்டும் வச்சு தொடச்சி விட்டுடலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு முட்டை போண்டாவும் வாழைக்காய் பஜ்ஜியும் செய்ய போகிறோம். நிஷாந்த் குட்டி வர்றதுக்குள்ளே செஞ்சிடலான்னு பார்த்தா ஆனால் அது முடியல. இப்போது முட்டையை மட்டும் வேக போட்டுட்டு நிஷாந்த் குட்டி போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். 3:55 வந்துடுவான். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு அவன் வர்றது. அதுக்குள்ள முட்டையை மட்டும் வேக போட்டுட்டு வந்துட்டியா? இன்னைக்கு சீக்கிரமாகவே வண்டி எடுத்துட்டாங்களா நிஷாந்தம்மா? இன்னைக்கு நேரமாக வண்டி எடுத்துட்டாங்களா நிஷாந்து? இந்தா இல்ல போட்டு ஒரு நாள் சில்லி அக்லில குட்டி குட்டியா நிறையா. எதுல? இல்ல போட்டு இல்லையே. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. நான் இப்போதான் முட்டையை அடுப்பில் வச்சுட்டு கூப்பிடலான்னு ஒடியாந்த. கரெக்டா நீயே வந்துட்ட. இன்னைக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வண்டி எடுத்துட்டாங்களா? ஹார்ன் அடிச்சது நிசான்மா. அப்பவுமே வாழைக்காய் வச்சு என்ன செய்வாங்க சொல்றீங்க? பனானால சிப்ஸ் செய்வாங்க. இந்த பனானா அது இது ரா பனானா அப்படியே சாப்பிடலாம். வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜியா? முட்டை ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. சில டைம் இந்த வாழைக்காயை அரிஞ்சு வச்சுட்டா மாவு மட்டும் கலக்கி எண்ணெய் சூடு பண்ணி போட வேண்டியதுதான். பால் இருக்கு கூடவே. டீ ஒரு டம்ளர் வச்சு குடிச்சா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓவர். இந்த மாதிரி குட்டி குட்டியா ரவுண்டா போட்டு கொடுத்தா நிஷாந்த் குட்டி கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். அதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போடுறேன். அவ்வளவுதான், வாழைக்காய் வெட்டியாச்சு. மாவு போடலாம். நான் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவுலாம் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி கடலை மாவுல தான் செய்வேன். ஏன்னா கடையில இந்த கடலை மாவு வச்சு செய்வாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். பஜ்ஜி மாவுல செஞ்சோம்னா எண்ணெய் பிடிக்கும் அதிகமா. அதனால அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஒரு
மாதிரி நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கும். இந்த கடலை மாவுல செஞ்சுட்டோம்னா லைட்டா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த கடலை மாவுல செய்யும் போது இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்காது, அதனால இந்த கடலை மாவுல தான் செய்வோம் அதிகமா. காரத்துக்கு லைட்டா மிளகாத்தூள், உப்பு, அவ்வளவுதான். பஜ்ஜி மாவு பதத்துக்கு தண்ணி ஊத்தி பிசைஞ்சா சரி. சோடா உப்பு போட மறந்துட்டேன், லைட்டா சோடா உப்பு. அவ்வளவுதான், பேட்டர் ரெடி. உடம்பு சூடா இருக்குதா? இல்ல, என் உடம்பு வலிக்குது உனக்கு? நீ அப்பலாம் என் உடம்பு சூடா இருக்குன்னு சொன்ன? தெரியாம சொல்லிட்டேன். நான் காலையிலே சொல்றேன்ல, சுண்டல் போட்டு விட்டா சாப்பிட்டு வர மாட்டாங்க. அதே மாதிரி நான் வந்ததுமே செக் பண்ணேன், அந்த சுண்டல் டப்பால போட்டு விட்டது அப்படியே இருக்கு. பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டான். அவ்வளவுதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைட் முட்டையும் வெந்துருச்சு. என்னமா செஞ்சிட்டியா? இல்லம்மா, இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு சாப்பிட்டாதான் ஹெல்தி, தெரிஞ்சுக்கோ. நீ என்ன பண்ற? ஃபுல்லா முட்டை சாப்பாடுன்னு வறுத்து வறுத்து முட்டை சாப்பாடு செஞ்சுட்டு கொண்டு போற. அவ்வளவுதான், நல்லா சைட் பை சைடு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. முட்டை போண்டா எடுத்து போட்ட வேண்டியதான். போண்டா போட்டு எடுத்தா சரி. எதுக்கும் தள்ளியே நிப்போம், முட்டை போண்டா வெடிக்குமாச்சு. முட்டை போண்டா போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வாழைக்காய். சாப்பிட்டு பார்ப்போமா? ஆலு ரெடி, பஜ்ஜியும் ரெடி. ஈவினிங் சாப்பிடலாமா? பஜ்ஜி நல்லா இருக்காமா? இன்னைக்கு சூப்பரா வாழைக்காய் பஜ்ஜி முட்டை போண்டா கூட ஒரு டம்ளர் பால் வச்சு குடிச்சிட்டு, குட்டி பையனோட துவைச்ச துணி எல்லாமே இருக்கு, மடிச்சு வச்சா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறமா காலையில வச்ச பருப்பு குழம்பு மட்டும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை மட்டும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு வீடு வாசல் கூட்டி எடுத்துட்டு அப்புறம் நைட் டின்னருக்கு ஏதாவது ரெடி பண்ணா சரி. ரொம்ப சிம்பிளா தான் ரெடி பண்ணுவோம், ஏன்னா பஜ்ஜி சாப்பிட்டோமா லைட்டா கோதுமை ரவை மட்டும் வணக்கிட்டா வேலை முடிஞ்சுச்சு. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் தேகமா வீட்டுல எனக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாம போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த அடுத்த என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் மறக்காம கமெண்ட் லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணி அப்லோட் பண்றேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.